வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு பார்சல் ஒன்று வாங்கியிருக்கேங்க டியோடாப்லேருந்து. ஸோ டியோடாப்லேருந்து ஏன்டா வாங்குறேன் அப்படின்னா, லோவஸ்ட் ப்ரைஸில் நிறைய கிடைக்குதுங்க. ஸோ அதனால் ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரே வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தலாம். ஏன்னா தனித்தனியாக போட்டால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 ரூபா ப்ராடக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு வீடியோ 6 நிமிஷம் போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எல்லாம் திட்டுறாங்க, என்னடா இதுக்கு வேண்டி நீ இவ்வளோ பெரிய வீடியோ போடுறிய அப்படின்னு. ஸோ அதனால் ஒரே வீடியோ எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ உட்காந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த ரேட்டுக்கு நம்ம வந்துட்டு இதை வாங்கியிருக்கிறது ஒர்த்தா அப்படின்னு பாருங்கள். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த பார்சல் அப்படின்றது இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு இப்படியே அன்பாக்ஸ் பண்ணால் என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதனால் டேபிள் டாப் வியூவில் வச்சு அன்பாக்ஸ் பண்ணுறேன். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த நான் அதை வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் நான் வந்துட்டு சொல்லி காமிக்கிறேன். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? நான் ஆல்ரெடி நேற்றே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு காலி பண்ணிட்டேன். பட் இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதை பற்றி ஷார்ட்ஸ் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஒரு லேப்டாப் ஸ்டாண்டுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை. அது நான் வந்துட்டு லேப்டாப் வச்சேன்னா லேப்டாப் வந்துட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறதுக்கான அந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஆகலை. அதனால் அதை நான் அப்படியே வச்சுருக்கேன். லேப்டாப்லாம் பார்த்திங்கன்னா வைக்க முடியாது, ஆனால் டேப்லெட் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த கீ செயின் லைட்டு பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நான் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். அந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறையா ஸ்பெக்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அந்த பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அப்படியே லாக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மெக்கானிசம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட் அப்படின்றது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். யூஎஸ்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பட் உள்ள டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டில் ஓப்பனரும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சைடில் வச்சுருவோம். அதுக்கடுத்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளே நம்ம சேனலுக்கான லோகோவில் பார்த்திங்கன்னா அது கொடுத்துருப்போம். ஸோ அது ஒரு அத்தன்டிக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ இது என்னதுன்னு கண்டுபிடிங்க. நம்ம லோகோவில் பார்த்திங்கன்னா அதை கொடுத்துருப்போம். ஸோ என்னதுன்னு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா நானே ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ இது என்னதுன்னு கெஸ் பண்ணுங்க. இப்போவாச்சும் கெஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ ஒரு 5 செகண்ட் டைம் கொடுப்போம். ஓகே, கண்டுபிடிக்க முடியலன்னா விட்டுருங்க. ஸோ நான் வந்துட்டு சொல்கிறேன் இது என்னதுன்னு. ஸோ நம்ம காம்பஸுங்க, நம்மளோட கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன் அப்படின்னு சேனல் நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா காம்பஸ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஒரு அத்தன்டிக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. இதை வந்துட்டு நான் ஷார்ட்ஸ்லாம் பேக்ரவுண்டுக்கு ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த நம்ம லோகோவும் சேர்ந்து வர்றதுனால நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தென் காம்பஸ் அப்படின்றது நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா நமக்கு திசை காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ காம்பஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நார்த் சைடு ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்க போகுது, ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட காம்பஸ் நார்த்து சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் 0 டிகிரி அப்படின்றது நார்த்து சைடு, ஓகேங்களா. இதை வந்துட்டு அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அண்ட் தென் அடுத்து நம்ம மெயின் ப்ராடக்ட்டுக்கு போவோம். இதான் பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக, நல்லா இருந்துச்சு அப்படின்னு வாங்கலான்னு வாங்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள கவரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா அப்படியே எம்டியாக இருக்கும். உள்ள கேபிள் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப குட்டியான கேபிள் தான். ஸோ நம்ம வந்துட்டு நார்மல் கேபிளே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பியோடது இது. அதை அப்படியே கீழே வச்சுருவோம். அதுக்கு அடுத்து உள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டுங்க. இது வந்துட்டு மேக்னெட்டிக் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் எங்கே வேணாலும் நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணுமோ பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு இப்படி வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அப்படின்னு நின்றுக்கும். அதுக்கடுத்து எதங்காச்சும் மாட்டணும் அப்படின்னாலுமே இதை வந்துட்டு மாட்டி வச்சுக்கலாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை வந்துட்டு நம்ம அழுத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அழுத்தணும் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும், மாட்டிக்கலாம். அதுக்கடுத்து பாட்டில் ஓப்பனர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயாச்சும் போயிட்டு பாட்டில் வந்துட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி டைப் சி தான் நிறையா டிவைஸ் இருக்குது. ஸோ அதனால் எதுவுமே டைப் சி கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பவர் பட்டனு, இந்த அழுத்தினோம்னா லைட் ஆன் ஆகிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா லைட் ஆன் ஆகிடுச்சு. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள், கண்ணு கூசும். ஸோ அதுக்கடுத்து இதுலேயே 3 மோடு இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பிரைட்டான மோடு, இன்னொன்று லோ பிரைட்டு,
அதுக்கடுத்து இன்னொரு மோடு பார்த்திங்கன்னா அப்படியே மினி எரியும், கண்ணை கூசுங்க, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ப்ரைட்டாக இருக்குது. ஸோ அந்த இதை வந்துட்டு இப்படியே நம்ம பூட்டி வச்சிடலாம். இந்த இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவரெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பூட்டி வச்சுக்கலாம். ஸோ தண்ணி வந்துட்டு உள்ளே போகாது. பட்டனுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பட்டன் எல்லாம் பார்த்திங்கன்னா கிளிக்கியாக இருக்குங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. எங்கே வேணுமோ அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம டேபிளுக்கு லைட் வேணுனாலும் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டில் நான் மாட்டி வச்சிட்டேன் அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அந்த ரவுண்டு ரிங் மாதிரி இருக்கும், அதை வந்துட்டு மாட்டுறதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரிங் மாதிரி மாட்டி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இதுலேயே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்பேக்டாகவும் குட்டியாகவும் இருக்குங்க. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினச்சேன், பட் ஓரளவுக்கு சைஸு காம்பேக்டாக இருக்குதுங்க. ஓகே, இது வந்துட்டு நல்ல விஷயந்தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இட்டது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஸ்டாண்டு தாங்க, லேப்டாப் ஸ்டாண்டு. இதை வந்துட்டு பார்க்கலாம், இதை வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியலுங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு அட்ஜஸ்டபிள் தான். ஸோ எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டேப்லெட்டோ லேப்டாப்போ இது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு என்னோடய லேப்டாப்பை வச்சு காமிக்கிறேன், டேப்லெட்டை வச்சு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படின்னு இருக்கும். ஏன்டா இவ்வளோ சின்னதாக தான் வைக்க முடியுமானா இதை வந்துட்டு இழுத்தும் வச்சுக்கலாம். ஸோ அது வந்துட்டு எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிடிச்சி இழுத்துன்னு வைங்களேன், ஸோ அது வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ இவ்வளோ லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வரும். ஓகேங்களா, இதில் வந்துட்டு நம்ம டேப்லெட்டோ லேப்டாப்போ எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு வச்சு காமிக்கிறேன். ஸோ என்னோடய லேப்டாப் பார்த்திங்கன்னா செட் ஆகலை, பட் டேபு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்குச்சுங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு. அந்த நான் வந்துட்டு ஹைட்டு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி இழுத்து வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கிடும். ஓகேங்களா, ஸோ இதில் கீழே பார்த்திங்கன்னா க்ரிப்புக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ரப்பர் மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எதை வச்சாலும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிற அளவுக்கு இருக்குது. அதுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா டேபிளில் வச்சோம்னா அதுவுமே ஆடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக க்ரிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியலுங்க. ஸோ அந்த இதை வந்துட்டு ஓரளவுக்கு தான் தாங்கும், வெயிட் அப்படின்றது ரொம்பலாம் தாங்காது. அந்த இதை வந்துட்டு இழுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைட்டாகவும் இருக்குது, சம்டைம்ஸ் ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த அதெல்லாம் பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு எல்லாமே எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படின்லாம் சொல்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட ரேட்டெல்லாம் பாருங்கள். லேப்டாப் ஸ்டாண்டை பார்த்திங்கன்னா 60 ரூபாய்க்கு வாங்கினேங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த லைட் அப்படின்றது 38 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த காம்பஸ் அப்படின்றது வெறும் 29 ரூபாய்க்கு வாங்கினேங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 300 சம்திங் வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா டேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு, அண்ட் தென் ஃபாஸ்டஸ்ட் டெலிவரிக்கு கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 300க்குள்ளே இதை வாங்கியிருக்கோம். ஸோ இந்த 300க்குள்ளே இது வந்துட்டு ஒர்த்தா அப்படின்றையும் சொல்லுங்கள். அதே நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா அப்படின்றையும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மந்த்துக்கான பர்ச்சேஸ் அப்படின்றது இதுதான். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா வாங்குவேன். ஸோ வாங்கிட்டு அதெல்லாம் வீடியோ போடுறேன். ஸோ இது போல் நம்ம வந்துட்டு நிறைய அன்பாக்சிங் அப்படின்றது பண்ணலாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஒர்த்து அப்படின்றத சொல்லுங்கள். அந்த நான் வந்துட்டு இதை இவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னா நான் வந்துட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த நீங்களும் வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக டியோடாப்புக்கான ஆப்பே இருக்குது, ஆர்எல்ஸ் வெப்சைட்டும் இருக்குது. நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க. எதெல்லாம் நல்லாயிருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு அந்த டெலிவரி ஆகுதா அப்படின்றதும் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். அந்த இப்போ வந்துட்டு நீங்கள் டெலிவரி பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ஷிப்மெண்ட்டு வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதாவது ப்ரைஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடுது. ஸோ அந்த நானும் அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளில் இந்த ப்ராடக்ட் அப்படின்றது எனக்கு டெலிவரி ஆச்சு. ஓகேங்களா, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் நல்ல வீடியோட பார்க்கலாம். பை பாய்.